கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானம் மூலமாக கொண்டு வருவோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் அவருக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. நாம் குடும்ப சூழ்நிலையின் மூலமாக நாம் முன்னேற விடாமல் தடுக்கிறதான பிசாசின் வல்லமை நம்மை தாழ்த்தி நம்முடைய வருமானத்தை குறைவாக நமக்கு ஏற்படுத்துகிறது. இவைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு, ஆண்டவரும் நம்மை போல பிசாசின் இடத்திலே அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் அவரை பெரிய உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தான். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லியும் இருந்தார். அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அவரை விட்டு ஒதுங்கி போனான். பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய வாழ்விற்காக அவர் பல பாடுகளை அவர் பட்டு, நம்முடைய பாடுகள் என்ன என்பதை அவருக்கு நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறபடியினாலே அவர் தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் சோர்ந்து போன நிலையிலே இருக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து மனிதர்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் மனிதர்களை எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உதவி செய்வார்கள். ஆனாலும் அதை தக்க சமயத்திலே எல்லோருக்கும் முன்பாக வெட்ட வெளியாக பகிரங்கமாக அவர்கள் அதை சொல்லிவிடுவார்கள். நான் தான் அவனுக்கு உதவி செய்தேன், நான் தான் அந்த மகளுக்கு உதவி செய்தேன், நான் தான் இந்த சபையாருக்கு உதவி செய்தேன், நான் தான் இந்த போதகருக்கு உதவி செய்தேன் என்று எல்லாருக்கும் முன்பாகவும் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து யாரிடத்திலும் அவர் சொல்வதில்லை. ஒரே ஒரு தகப்பன்கிட்ட சொல்லுவார், பிதாவினிடத்திலே நமக்காய் பரிந்து பேசுவார். உங்களுக்கு என்ன தேவையா இருக்கலாம்? பணம் தேவையா? பொருள் தேவையா? வீடு தேவையா? திருமணமாக வேண்டுமா? பிள்ளை பாக்கியம் இல்லையா? கடன் பிரச்சனையா? வேலையிலே தோய்வா? வேலைகளிலே வருகிறதான பிரச்சனைகளா?
குடும்ப சூழ்நிலையை உங்களால் சமாளிக்க முடியவில்லையா? ஒரு நபரிடத்தில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அந்த நபர் உங்களுக்காய் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதிருங்கள். உங்கள் சோதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அவர் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக அவர்தான் நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொண்ட மெய் தேவன் இயேசு கிறிஸ்து. இதை கேட்கிற அன்பு தாயே, அன்பு சகோதரியே, சகோதரனே, வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சியே, வயதான தாத்தா, பாட்டி, கணம் பொருந்திய போதக பிதாக்களே, உங்களுடைய சபைகளுக்கு எவ்வளவோ பணம் தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் மனிதர்களிடத்திலே ஒரு நாளும் நிற்கக்கூடாது. அதை என் அப்பன் இயேசு கிறிஸ்து விரும்புவதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர். அவரிடத்திலே நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அது பேர் ஏதுவாய் காணப்படுகிறது. இதை கேட்கிற நெஞ்சங்களே, அன்பு நெஞ்சங்களே, உங்களை தயவு செய்து நான் மறுபடியும் அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், தயவு செய்து நீங்கள் மற்றவர்களிடத்திலே உங்கள் குறைகளை தயவு செய்து சொல்லாதிருங்கள். ஒருவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். அதை அவர் இரகசியமாய் வைத்துக் கொள்வார். அவர்தான் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர்தான். அவர் நமக்காய் பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதும் உங்களுக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரே ஜீவன் இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் இனி எங்களுடைய சோதனைகளை குறித்து நாங்கள் பயப்படாமல் உம்மிடத்தில் நாங்கள் தைரியமாய் ஆண்டவரே நாங்கள் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. எங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை அதிகமாய் கொடுப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியோரே, கர்த்தர் தாம் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் சோதனைகளை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.